தொடர்ச்சியா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா இந்தியாவை மோடியை அசிங்கப்படுத்துவதை ஒரு வேலையா வச்சிருக்காரு. இதை நம்ம கண்டனமா கூட பதிவு செய்யறோம். ட்ரம்ப் அவர்கள் சமீபமா என்ன பண்ணிருக்காருன்னா முந்தா நேத்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில தெளிவா என்ன சொல்றாருன்னா, எனது நெருங்கிய நண்பர் மோடி, வாசகத்தை நீங்க கவனிக்கணும், என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி, இனிமேல் நாங்கள் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம், இதை நாங்க உறுதியா சொல்றோம், இனி வருங்காலங்களில் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை எங்கள் பங்களிப்பு இருக்காதுன்னு இந்தியாவின் பிரதமர் மோடி தன்னிடம் உறுதி அளித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு செய்தி வெளியிடுறாரு. இது அதிகாரப்பூர்வ செய்தி, வெறும் இங்க கேட்டது அங்க கேட்டது பொருள் அப்படின்னு அதிகாரப்பூர்வ செய்தி வெளியிடுறாரு. ஆனா இது வரைக்கும் பாஜகவில் இருக்க சங் பரிவாரங்கள் யாரும் ட்ரம்ப் விமர்சனம் பண்ணல. இனிமே அமெரிக்க பொருளை வாங்க மாட்டோம்னு கூட யாரும் வெளிப்படையா சொல்ல. அதற்கு பதிலீடாதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம், இந்திய மக்கள் இந்திய பொருட்களே வாங்கினாங்க தவிர அமெரிக்க பொருட்களை புறக்கணிங்கள், அமெரிக்காங்கிற நாடு இந்தியா மீது அதிக பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்குது, பொருளாதார தடைன்னா அதிக வரி விதிச்சிருக்காங்க, அதை புறக்கணிக்கன்னு இது வரைக்கும் பேசுறேன். இது ஒரு பக்கம். ரெண்டாவது நிகழ்வா என்ன ஆகுதுன்னா, இந்தியா மீதான வரியை நான் 100% அறிவிக்க போறேன், 125% அறிவிக்க போறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சுட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கு எதிர்த்தரப்பா இந்தியால இருந்து ஏதாவது செய்தி போச்சானா, இந்தியா பக்கத்துல இருந்து கனத்த மௌனம்.